கர்நாடகாவில் தர்மஸ்தலா என்பது ஒரு புகழ்பெற்ற புனித தலமாகும். இது தட்சிண கன்னட மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு 800 ஆண்டுகள் பழமையான மஞ்சுநாதர் கோயில் உள்ளது. இக்கோயிலை ஜைன ஹெக்டே குடும்பத்தினர் நிர்வகித்து வருகின்றனர். தற்போது தர்மஸ்தலா விவகாரம் என்று கூறப்படுவது ஒரு பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. இந்த சர்ச்சையின் முக்கிய அம்சம், தர்மஸ்தலா கோயிலில் முன்பு துப்புரவு ஊழியராக பணியாற்றிய ஒருவர் தனது வழக்கறிஞர்கள் மூலம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்துள்ளார். அதில் 1995ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரையில் தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட சிறுமிகள், பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்யுமாறு கோயில் நிர்வாகத்தினர் தன்னை மிரட்டி கட்டாயப்படுத்தியதாகவும், மறுத்தபோது தனக்கும் தனது குடும்பத்திற்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டீசல் பயன்படுத்தி சில உடல்களை எரிக்கவும் மற்றவற்றை அடக்கம் செய்யவும் தான் கட்டாயப்படுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். குறிப்பாக சில குழந்தைகளை பள்ளி சீருடையில் புதைத்ததாகவும், ஒரு குழந்தை 12 அல்லது 15 வயது இருக்கும் என்றும் அதன் முகம் ஆசிட்டால் சிதைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் அளித்த வாக்குமூலத்தில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த விவகாரம் கர்நாடக மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா இந்த புகாரின் மீது தீவிர விசாரணை நடத்தப்படும் என்றும், சிறப்பு புலனாய்வு குழு SIT அமைப்பது குறித்து ஆலோசனை செய்யப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் எந்தவிதமான அரசியல் அல்லது வேறு எந்த அழுத்தத்திற்கும் அடிபணியாமல் உண்மை நிலை கண்டறியப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தர்மஸ்தலாவில் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து புகார் பதிவு செய்யப்படாமல் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்ள கோயிலில் நடந்ததாக கூறப்படும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலைகள் குறித்த ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு ஆகும். இது கர்நாடக அரசியலிலும் பொதுமக்களிடமும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.